திரு உதயநிதி அவர்கள் முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சித் தலைவர். அவர் எந்த விஷயத்திற்காக அவர் மேடையில் பேச வந்தார்? விவசாயிகளுக்காக பேச வந்தாரே தவிர ஒரு பெண்ணை பற்றி இழிவை பற்றி பேச வரக்கூடாது, பேசவும் கூடாது. அவர் ஒரு பொறுப்பில் எதிர்க்கட்சித் தலைவராக இப்போது செயல்படும் பொழுது நிதானமும் பொறுப்பும் நினைத்து அவர் செயல்பட வேண்டும், பேச வேண்டும். அவர் பேசியது கண்டிக்கத்தக்கது. போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறாக பேசும்போது அப்போவே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த முறை அவர் பேசியிருக்க மாட்டார். மாண்புமிகு சிஎம் சார் அவர்கள் எந்தவித பாரபட்சமுமின்றி பொது மேடையில் அநாகரிகமாக பேசியதற்காக அவர் அடுத்து பேசாத அளவிற்கு ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளார். என்னோட கருத்து என்ன அப்படின்னாக்கா, அடுத்து உதயநிதி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயரில் பொது மேடைகளிலோ பொது வெளியிலோ நாகரிகமாக பேச வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு இளைஞர். அவருக்கு பின்னாடி வருங்கால இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணாத அளவிற்கு அவர் செயல்பட வேண்டும்.